கட்சியின் நலன் கருதி செயற்பட்டவர்கள் வேறு கட்சியிலே சேர்ந்து கட்சிக்கு எதிராக தேர்தலில் போட்டியிட்டு இருக்க மாட்டார்கள். அவர்கள் கட்சி எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, கட்சியுடைய வாக்கு சரியை ஏற்படுத்த வேண்டும் என்று முனைப்பாக ஒரு ஆசனம் கிடைக்கவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக கட்சிக்கு எதிராக செயற்பட்டவர்கள். அப்படியானவர்கள் அனைவரும் கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவதாக இன்றைக்கு கட்சி கூட்டத்துக்கு தலைமை தாங்குவது யார் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையிலே கட்சி தலைவராக இதுகால வரைக்கும் செயற்பட்டு இப்பொழுது தான் ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்த திருமாவை சிவராஜாவும் வரும் வரைக்கும் பொறுத்திருக்கும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க பொறுத்திருந்து அவரும் வந்த பிறகு யார் தலைமை தாங்குவது என்ற கேள்வி எழுந்தது. ஏனென்றால் அக்டோபர் மாதத்திலே அவர் ராஜினாமா செய்திருந்தார். அதன் பிறகு தேர்தலுக்கு பிறகு ஒரு வார காலத்துக்கு பிறகு நடைபெற்ற அரசியல் குழு கூட்டத்திலே பொதுச் செயலாளர் அவர்களுக்கு ஒரு விளக்கத்தை கேட்டிருந்தார். விளக்கம் இல்லை, தெளிவுபடுத்தலை கேட்டிருந்தார். இப்படியான மனநிலையிலே இன்னமும் நீங்கள் இருக்கிறீர்களா? இல்லை என்றால் எனக்கு அறிவியுங்கள் என்று பதிவு தபாலிலையும் அவருக்கு அனுப்பி அந்த கூட்டத்திலையும் அவருக்கு கடிதத்தை கையளித்து வினவியிருந்தார். அவர் அதற்கு பதில் சொல்லி இருக்கவில்லை. ஆகையினாலே பொதுச் செயலாளர் அவருடைய ராஜினாமா நடைமுறைக்கு வந்ததாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த நடவடிக்கையை செய்வதாக அவருக்கு அறிவித்திருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு டிசம்பர் 2ஆம் தேதி அளவிலே பொதுச் செயலாளருக்கு திரு ஸ்ரீதரன் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார். அது திரு மாவை சிவராஜா கையெழுத்திட்டதாக காட்டப்படுகிற ஒரு கடிதம். அக்டோபர் 25ஆம் தேதி தேதியிடப்பட்டு டெக்டேட் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு கடிதம். அதிலே தன்னுடைய ராஜினாமை தான் மீள கைவாங்குவதாக அவர் சொல்லியிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த நாள் திரு சேனாதராஜாவும் பொதுச் செயலாளருக்கு அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். ஆகவே இன்றைய கூட்டத்திலே அவர் ராஜினாமா செய்திருக்கிற காரணத்தினாலே அடுத்த மாநாடு வரைக்கும் எஞ்சியிருக்கிற காலத்துக்கு மத்திய செயற்குழு ஒருவரை தலைவராக நியமிக்க முடியும் என்று அவரது யாப்பு கூறியதன் அடிப்படையிலே சிரேஷ்ட துணைத் தலைவர் திரு சி.வி.கே. சிவஞானம் அவர்களை அந்த பதவி நிலைக்கு நியமிக்குமாறு முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டது. ஆனால் அதைத் தொடர்ந்து இல்லை, திரு சேனாதராஜா தன்னுடைய ராஜினாமாவை வாபஸ் பெற்றிருக்கிறார் என்ற காரணத்தினாலே அவர் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற இன்னொரு மாற்று முன்மொழிவும் வழிமொழியப்பட்டது. இது சம்பந்தமாக 4 மணிக்கு கூடுதலாக இதுவரைக்கும் விவாதங்கள் கூட்டத்தில் நடைபெற்றது. ராஜினாமா கடிதம் அனுப்பிய உடனேயே அதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அது நடைமுறைக்கு வந்துவிட்டது என்கிறது ஒரு வாதம். அவர் இல்லை, தான் அதனை மீளப் பெறுகிறார் என்று சொன்னால் அதை மத்திய செயற்குழு ஏற்றுக்கொள்ளுகிறதா இல்லையா என்கின்ற இன்னொரு வாதம். அதை வாக்கெடுப்புக்கு விடும்படியாக அவருடைய ராஜினாமை கொண்டு விட்டோம் என்று சொல்லுகிற தரப்பினர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இறுதியிலே அந்த வாக்கெடுப்புக்கு இன்னொரு கூட்டத்தை தெரிவிப்பதாக இன்னொரு கூட்டத்தை கூட்டி அவருடைய ராஜினாமாவை கட்சி ஏற்றுக்கொண்டது என்ற நிலைப்பாட்டுக்கும் இல்லை, அவரை தொடர்ந்து தலைவராக இருக்க மத்திய செயற்குழு ஒரு வேண்டுகோள் செய்கிறது என்கின்ற நிலைப்பாட்டுக்கு இடையிலான பிரச்சனையை தீர்ப்பதற்காக இன்னொரு கூட்டம் கூடுவதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இன்றைய கூட்டம் அந்த ஒரு விடயம் சம்பந்தமாக மட்டும் பேசப்பட்டு கலங்கியிருக்கிறது. கட்சியினுடைய தலைவர் யார் என்று தெரியாத ஒரு நிலையிலே தான் அடுத்த கூட்டம் வரைக்கும் கட்சி பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அதே வேளையிலே கட்சிக்கு எதிராக தேர்தலிலே போட்டியிட்டவர்கள் வேறு கட்சிகளோடு குழுக்களோடு நேரடியாகவே போட்டியிட்டவர்களை கட்சியிலிருந்து உடனடியாக நீக்குவதற்கு பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை கூட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதை பொதுச் செயலாளர் வருகிற நாட்களிலே செய்வார்.
வேறு சிலர் வெளிப்படையாக கட்சிக்கும் கட்சி வேட்பாளருக்கும் எதிராக பிரச்சாரம் செய்வதற்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கையும் எடுக்கப்படும். சிலர் அதுவரைக்கும் அந்த ஒழுக்காற்று நடவடிக்கை முடிகிற வரைக்கும் கட்சி நடவடிக்கைகளிலிருந்து இடைநிறுத்தப்படுவார்கள். அப்படியான வேறு சில விடயங்களோடு கூட்டம் நிறைவடைந்திருக்கிறது. அடுத்த கூட்ட திகதி என்னவென்று பொதுச் செயலாளர் மத்திய இருக்கிறது அறிவிப்பார். அன்றைய தினம் நான் கட்சி தலைவராக யார் எஞ்சிய காலத்துக்கு யார் இருப்பது என்பது சம்பந்தமான தீர்மானம் மத்திய செயற்குழு எடுக்கும். செல்லும் அடைக்கலநாதனும் பயங்கரமா பொன்னம்பலம் அவர்களும் பயணிப்பது தொடர்பாக இணைந்து பயணிப்பது தொடர்பாக கலந்துரையாடி இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக கட்சியை இணைக்க வேண்டும் என்கிறார்கள். தமிழக கட்சியும் அதோடு இணைந்து ஒரு நல்ல ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறார். அது தொடர்பாக கலந்துரையாடி அதற்கு இன்றைய கலந்துரையாடவில்லை. அது சம்பந்தமாக மத்திய செயற்குழு தான் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களிலே அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமான விடயத்திலே இலங்கை தமிழரசு கட்சி தீர்க்கமான நிலைப்பாடுகள் எடுத்திருப்பது. சில வரைவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சில வரைவுகளோடு நாங்கள் இணங்கி இருக்கிறோம். ஆகையினாலே அது எங்களுடைய நிலைப்பாடு. அதைத் தொடர்ந்து கோட்டாபய ராஜபக்ச காலத்திலே அவர் நியமித்த குழுவுக்கு முன்பாகவும் நாங்கள் சென்று எங்களுடைய நிலைப்பாட்டை எழுத்து மூலமாக அறிவித்திருக்கிறோம். அது எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு. ஆகவே அப்படியான நிலைப்பாட்டோடு ஒத்து வருகிறவர்கள் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாட்டோடு ஒத்து வருவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் வேறு ஆட்கள் எங்களுடைய கட்சிக்கு போட்டியாக வேண்டுமென்றே வெவ்வேறு வரைவுகளை செய்து அந்தந்த நாட்களிலே சில குழப்பங்களை ஏற்படுத்தியிருந்தார்கள். அப்படியான குழப்பங்களை அந்தந்த வேலைகளிலே செய்தவர்களோடு அவர்களுடைய வரைவுக்கு நாங்கள் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம தமிழரசு கட்சி மக்களுடைய பிரதான கட்சி. இந்த தேர்தலையும் கூட வடக்கு கிழக்கிலே சகல மாவட்டங்களில் இருந்தும் பிரதிநிதிகளை தெரிவு செய்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மட்டுமே. ஆகையினாலே இலங்கை தமிழரசு கட்சி மக்கள் கொடுத்த அந்த ஆணையை நாங்கள் மீறி செயற்பட மாட்டோம். அதை நிராகரித்து வேறு நிலைப்பாடுகளுக்குள்ளே நாங்கள் போக மாட்டோம். ஆனால் மற்றவர்கள் எங்களுடைய நிலைப்பாட்டோடு மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆணையோடு சேர்ந்து செயற்பட முன் வந்தால் அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்க போவதில்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் நியமனங்கள் கொடுப்பதற்கு முன்னதாக கட்சி எடுத்த தீர்மானம் தவறாக ஒரு புரிதலோடு வெளிப்பட்டிருந்தது. நாங்கள் எடுத்த தீர்மானம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது இருக்கிற தேர்தல் முறையின்படி ஒரு கட்சி போட்டியிடுவதை தவிர ஒரே அணியிலே இருந்து 2 அல்லது 3 கட்சிகள் போட்டியிடுவது சால சிறந்தது. அப்படியாக இருந்தால்தான் பெரும்பான்மையை பெற முடியும். அதை ஒரு சிபாரிசாகத்தான் நாங்கள் எங்களுடைய பங்காளி கட்சிகளுக்கு சொல்லியிருந்தோம். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டால் தான் அதை நடைமுறைப்படுத்துவதாக மட்டக்களப்பிலே நடந்த எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டத்தில் வேகமனதாக ஒரு முடிவெடுக்கப்பட்டது. அதை பங்காளி கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் நாங்கள் தனித்து அல்லது வேறு ஆட்களோடு சேர்ந்து பயணிப்போம் என்று சொல்லி அவர்கள் எடுத்த முடிவின் காரணமாக இலங்கை தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுகிற சூழ்நிலை ஏற்பட்டது. நாங்கள் ஏற்கனவே தாக்கல் செய்திருக்கிற வேட்புமனுக்களும் அப்படியாகத்தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அது கட்சி ஏற்கனவே எடுத்த ஒரு முடிவாகத்தான் இருக்கிறது. தமிழரசு கட்சி தான் தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டத்தை மக்களுடைய ஆதரவோடு முன்வைக்கிற அரசியல் கட்சி. மக்கள் யாரை தெரிவு செய்கிறார்களோ, யாருக்கு அந்த ஆணையை கொடுக்கிறார்களோ, அந்த கட்சிக்குத்தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. தங்களுடைய சுய விருப்பின்படி சேர்ந்து யாராவது ஏதாவது வரைவுகளை முன்வைத்தால் அது அவர்களுடைய விருப்பம். அதிலே நல்ல விடயங்கள் இருந்தால் நாங்கள் அதனை ஆராய்ந்து பார்ப்போம். ஆனால் மக்களுடைய சார்பிலே தீர்வு திட்டத்தை முன்வைப்பதற்கு இன்று வரைக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்குத்தான் தமிழ் மக்கள் வடக்கிலையும் கிழக்கிலையும் ஆணை கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினாலே எங்களுடைய தீர்வு திட்ட வரைவைத்தான் நாங்கள் முன்னெடுப்போம். அவர் சொல்லியிருக்கிற கருத்து எனக்கு கலாநிதி பட்டம் இருக்கிறது, ஆனால் அதற்கான ஆவணங்கள் உடனடியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. எப்படியா இருந்தாலும் மக்கள் மத்தியிலே ஒரு சந்தேகம் இருக்கிற காரணத்தாலே நான் பதவியிலிருந்து விலகுகிறேன் சொல்லிட்டார். அது நல்லபடியாக எப்படியாக அவர் பதவி விலகல் செய்வது தன்னுடைய கலாநிதி பட்டம்
உண்மையான கலாநிதி பட்டம் என்பதை நிரூபிக்க முடியாத சூழ்நிலையிலே அவர் பதவியிலிருந்து விலகுவதுதான் சரியான விடயம். இப்படியாக பதவியிலிருந்து மற்றவர்களும் வெவ்வேறு காரணங்களுக்காக நியாயமாக விலகுவார்களாக இருந்தால் நல்ல விடயம். விக்னேஸ்வரன் ஐயா பாபமி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் தேர்தலே போட்டியிடாமல் போயிட்டார். ஒவ்வொரு இடங்களிலே நிறைய பாபமி கொடுக்கப்பட்டிருப்பதாக இப்போ அரசாங்கம் அறிவித்திருக்குது. அதை சிபாரிசு செய்தவர்கள் யார் என்ற தகவல் இன்னும் வரவில்லை. அந்த தகவல் வருகிற போது அதை சிபாரிசு செய்தவர்களும் சபாநாயகர் செய்ததை போல பதவியிலிருந்து ராஜினாமா செய்து போக வேண்டியதுதான்.